கோவையில் பணிபுரியும் ஒப்பந்த துப்புரவு பணியாளர்களுக்கு செல்லாத 500 மற்றும் 1000 ரூபாய் நோட்டுகள் சம்பளமாக வழங்கப்பட்டது தொடர்பாக புதிய தலைமுறையின் செய்தி எதிரொலியால் விளக்கம் கேட்டு ஒப்பந்ததாரருக்கு மாநகராட்சி நோட்டீஸ் அனுப்பியிருக்கிறது. கோவை மாநகராட்சியில் ஒப்பந்த சுகாதார பணியாளர்களாக 7000த்திற்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வருகின்றனர். ஒப்பந்ததாரர்கள் மூலம் மாநகராட்சி நிர்வாகம் பல்வேறு வகையான சுகாதார பணிகளை செய்து வருகிறது. இந்த நிலையில் ஒப்பந்த சுகாதார பணியாளர்களுக்கு வங்கிக் கணக்கு மூலம் ஒப்பந்ததாரர்கள் சம்பளம் கொடுத்து வந்த நிலையில் கடந்த அக்டோபர் நவம்பர் மாத சம்பளத்தை செல்லாத 1000 மற்றும் 500 ரூபாய் நோட்டுகளை ஒப்பந்ததாரர்கள் மாநகராட்சி நிர்வாக அதிகாரிகள் மூலம் வழங்கியுள்ளதாக புகார் எழுந்தது. இது தொடர்பாக புதிய தலைமுறையின் கள ஆய்வில் உறுதி செய்யப்பட்டதை அடுத்து உரிய ஆதாரங்களுடன் விரிவான செய்தி வெளியிடப்பட்டது. இந்த நிலையில் ஒப்பந்ததாரரான வர்தன் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் பிரைவேட் லிமிடெடுக்கு உரிய விளக்கம் கேட்டு மாநகராட்சி சார்பில் நோட்டீஸ் தபால் மூலம் வழங்கப்பட்டுள்ளது. 5 நாட்களுக்குள் விளக்கம் தர வேண்டும் என்றும் நோட்டீஸில் குறிப்பிடப்பட்டுள்ளது.